Hi friends, welcome to MARWA'S recipes. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, குழந்தைங்களோட ஃபேவரேட்டான ரோஸ் மில்க் புட்டிங். சாஃப்டாக ரோஸ் மில்கோட அதே டேஸ்ட்டில் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 8 கிராம் கடல் பாசி எடுத்துருக்கிறேன். 8 கிராம் ஆட் பண்ணும்போது புட்டிங் நல்லா சாஃப்டாக இருக்கும். 10 கிராம் வரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதில் ஒரு கப் தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் விட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுத்த அடுப்பில் இன்னொரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடானதும் அதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இனி அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். முதல்ல கடல் பாசி மெல்ட் பண்ண வச்சுருந்தோம்ல, அது இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடல் பாசியில் சின்ன கரையாத பீசஸ் இருக்கும், அதனால் அரிச்சு எடுத்துருக்கலாம் அவருக்கு. இப்போ நல்லா அரிச்சு எடுத்தாச்சு. இனி ஒரு ட்ரேயில் அல்லது ஸ்டீல் பிளேட்டில் விட்டுக்கலாம். நீ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி அப்படியே செட் பண்ண விட்டுடலாம். வெளியே வச்சுருந்தாலே நல்லா செட் ஆயிரும். அல்லது ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதும். இனி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இனி கட் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நைஸாக வந்திருக்குது. சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக, பார்க்கும்போதே சாப்பிட தோன்ற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.